ஹலோ ஆல். மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ அழகாக இருக்குது. சீரியஸாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, அது முருகரோட கோவில். 6 படையில் ஒரு கோவில் அது அங்கே இருக்கிறது. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வெல்கம் டு நம்ம ஜோன் விளாக். இந்த விளாகில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பிள்ளையார்பட்டிக்கு போகிறது. ஸோ நம்ம வரப்போதெல்லாம் திருப்பரங்குன்றம் முருகரை பார்க்க தான் எப்போயுமே போவோம். ஸோ இன்றைக்கி பிளான் மாற்றி போட்டாச்சு. ஸோ டேரெக்டாக இங்கேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போக போகிறோம். கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடாக போகிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோயில் ஆர்ச் இருக்கும், அந்த வழியாக கூட போகலாம். பஸ்ஸு அங்கே நிப்பாட்டினோன்னா ஒரு வழி இருக்கும், ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே வில்லேஜ் சைடாக போகலாம். அப்படி இல்லை நீங்கள் பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பஸ்ஸு விட்டு கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இவங்க கூப்பிட்டாங்க, அரங்கப்புல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டிகிட்டே வாங்கியாச்சு. வில்லேஜ் சைடுன்னு சொன்ன பார்த்திங்கன்னா இதுதான். இந்த சைடு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கோயிலுக்கு போயிடலாம். நம்ம ரொம்ப தூரம்லாம் நடக்க தேவையில்லை. ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம தெரிஞ்ச கோயில் க்ளோஸில் தான் இருக்கும். 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ சாமியை பார்க்க போகிறோம். உள்ள ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் ஃபோட்டோலாம் அலோடு கிடையாது. ஸோ பார்த்துட்டு வந்துடும். ரொம்ப நேரம் நின்று கியூ வரிசையில் கூட்டம் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நின்று அந்த சாமியை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாகவும் இருக்குது. நம்ம கேலண்டர்லலாம் பார்த்துருவோம் பார்த்திங்களா, ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு சாமி. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம எது கொடுத்தாலும் வாங்கி சாமிக்கும் போடுறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு சுற்றி இருக்க சாமியும் பார்த்துட்டு வந்துட்டோம். இது கோபுரத்துக்கு எதிர்க்க இருக்கிற குளம். நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குதுன்னு சொல்லி. இது 2வது வழி. இது இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கும். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது கூட நம்மளுக்கு வாங்கிட்டு போகலாம்.
பிளான் வந்து நல்லபடியாக ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு. என்ஜாய் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு டே எண்ட் ஆன மாதிரி இருக்குது. Many hours later. ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இது வந்து கோகனட் ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய் ரொட்டி அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி போட்டு சாப்பிட்டோன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நாங்கள் வந்து வெளியில் போகும்போது 10 ரூபாய்க்கு, வெறும் 10 ரூபாய்க்கு வந்து மருதாணி கட்டி விற்கிறாங்க. சீரியஸாக நம்ம வந்து சென்னை சைட்லலாம் வந்து யாரும் கேட்டால் கூட கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்குது மருதாணி செடியெல்லாம் சில பேர் வளர்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து நம்ம கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 10 ரூபாய்க்கு விற்கிறத பார்த்துட்டோமா, நம்ம விடுவோமா? அதனால் ஒரு கட்டு வாங்கி அரைச்சி வச்சாச்சு. The next day. எண்ட் ஆஃப் த ட்ரிப் வந்துருச்சு. ஸோ ரிட்டன் சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறோம். பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.